இஸ்ரேல் காசா போர் தொடங்கிய பிறகு ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி படை இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எந்த நாட்டின் கப்பலும், முக்கியமாக ட்ரேட் ஷிப் ரெட் சீயை கடந்து சென்றாலும் ஹவுதி படை தாக்கும் என்று அறிவித்திருந்தது. அமெரிக்காவின் பல கப்பல்களை தாக்கவும் செய்தது. 2 வாரங்களுக்கு முன்பு இந்தியாவுக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. உண்மையாவே சொல்றேன், இந்தியா போன்ற உலகத்தின் 3வது மிகப்பெரிய மிலிட்டரி பவர் ஹவுதியின் எச்சரிக்கையை ஒரு விஷயமாகவே கண்டுக்கல. ஆனா இப்ப என்ன நடக்குது பாருங்க. ஹவுதியின் அந்த எச்சரிக்கையையும் ஒரு சில தாக்குதல்களும் மொத்த உலகத்தின் பொருளாதாரம் மற்றும் வியாபாரத்தையே பாதிக்கக்கூடிய நிலை ஏற்கனவே வந்துவிட்ட காரணத்தால் அமெரிக்கா ஒரு மல்டிநேஷனல் கப்பற்படை, அதாவது பல நாடுகளின் கப்பல்களை ஒன்று சேர்த்து அமெரிக்கா தலைமையில் ஒரு புதிய படையை உருவாக்கி ரெட் சீயில் வரக்கூடிய எல்லா ட்ரேட் கப்பல்களுக்கு பாதுகாப்பு